சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாகவும் எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் யார் மிரட்டலுக்கு பணிந்தும் கூட்டணி அமையவில்லை என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவை மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி, அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியிலே ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட தான் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்சநீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கிறேன்.